கோவிலுக்கு போய் ஆண்டவங்கிட்ட எனக்கு அதை கொடு, இதை கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு கேட்கும்போது அந்த பட்டியலை ஒரே ஒரு தடவை குனிஞ்சு பாருங்க. மாசம் மாசம் ஏதோ பலசரக்கு கடைக்கு போடுற பட்டியல் மாதிரி படைச்சவனுக்கும் ஒரு பட்டியலை போட்டு கொண்டு போயிட்டு இருக்கோமே. இது குமிஞ்சு பாருங்க, என்ன கொடுக்கல தெய்வம். அன்பு கொடுத்துருக்கு, அருளை கொடுத்துருக்கு, கருணையை கொடுத்துருக்கு, மற்றவர்கள் கிட்ட காட்ட வேண்டிய பரிவை கொடுத்துருக்கு, இடைவிடாத நட்பை கொடுத்துருக்கு, அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவை கொடுத்துருக்கு. எல்லாம் கொடுத்த பின்பு இது அத்தனையும் உனக்கு கொடுத்திருக்கேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஞானத்தை ஆண்டவன் கொண்டு போய் பத்திரமாக இறையம்சமாக அந்த ஞானத்தை கண்ணுக்கு தெரியாம புதைச்சு வச்சது வேற எங்கேயும் இல்லை. ஆண்டவன் நினைச்சது சத்தியம். நமக்குள்ள வச்சா நம்ம தேட மாட்டோம், மனசுக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கோம். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் இறையம்சத்தை ஞானத்தை தெய்வம் ஊட்டி புதைச்சு வச்சிருக்கு. அந்த கவரை நம்ம என்ன பண்ண போறோம்? அன்கவர் பண்ணினா டிஸ்கவர் பண்ணிடும். நாமளே கண்டறிவோம். இதை விட பெரிய ஞானம் வேண்டாம். தேட தொடங்கலாமா? வெளியில இல்லை, உள்ளக்குள்ள.